நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ நான் புருஷ சொல்றேன் மாதிரி பேசுறியா கள்ள புருஷ மாதிரி பேசுறியா? நல்லா 2 நாள்ல நான் போயிடுவேன் வானு கூப்பிடுறேன். என்ன அர்த்தம் அது? நீ ஒரு நாள் இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை சென்னை இட்டு போயிடுறேன். இவங்க அங்கேயே இருந்துட்டு போகட்டும். ஆமா நான் சொந்த ஊரை விட்டுட்டு இந்த வயவாக்கியால விட்டுட்டு நிலபலத்தை வயல் கடக்கு என்னையே விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிற கொடுத்துட்டு நொட்டிக்கிட்டு போலான்னு பாக்குற எல்லாத்தையும். ஏன் உனக்கு சொத்து முக்கியமா நான் முக்கியமா? என் கூட சந்தோஷமா இருந்து புள்ள பெத்துக்கணும் உனக்கு ஐடியா இல்லையா? எனக்கு சொத்து தான் முக்கியம். 45 வயசாயிடுச்சு நீ என்ன தூரம் காஞ்சி வயந்துங்க ஒரு வேர்த்து வடியுது. 45 வயசாயி நீ என்ன புள்ள பக்க போற? இல்ல நான் கேக்குறேன். சின்ன எங்கடி நான் 2 மாசம் அங்க இருக்க. சின்ன வயசுல இருந்தே தங்கச்சியை வளர்க்குறேன்னு புள்ள வேணாம் புள்ள பெத்துக்கலாமான்னு கேட்டா இல்ல தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும். என் புள்ள மாதிரி பார்த்து வளர்த்ததால நான் புள்ள வேணாம்னு நான் சொல்றேன். புள்ள மாதிரி வளர்க்குறேன்னு அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன் உனக்கு வயசாகி போயிடுச்சு. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போய் புள்ள பெத்துக்கலாமா எப்படி பெத்துக்க முடியும்? கூட வேணாம் வா வீட்டுக்குள்ள போ. எது வீட்டுல போறோம் விடியா முதல்ல என்ன நான் அப்படியே சென்னைக்கு கிளம்பட்டுமா? அப்படின்னா போங்கிறேனா இதுக்காக நான் செலவு பண்ணிட்டு வந்தேன். கண்ணு முடிச்சு 8 மணி நேரம் வந்திருக்காங்க பாரு. அதுக்காக என்ன பண்ணோம்? எனக்கு ஆசைதான். ஐயோ நம்ம புருஷன் மெட்ராஸ் போயிட்டு வந்திருக்காரு, நல்லா அழகா வந்திருக்காரு, ஒரு முறை நல்லதா அழகா தான் நான் சொல்றது கேளு, சந்தோஷமா இருக்குன்னு தோணும். ஒரு முறை நீ அனுசரிச்சுக்க, அவங்க புருஷன் பொண்டாட்டி எப்படியாவது அவங்க வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறான். யோ அதுக்கப்புறம் 4 வருஷமா இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு வரும்போது வீட்டுல கொண்டு வச்ச தங்கச்சி கல்யாணம் ஆகி போயிருவான்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணி மூதேவியை அமைச்சேன். அந்த மூதேவி போய் வாழ மாமியா பண்றதுக்கு நான் என்ன பண்றது? அந்த மூதேவியை கூட அவன் தொல்லை தாங்காமதான் இவங்க வந்து தங்கச்சி சந்தோஷமா இருக்கும் இருக்கட்டும் நம்ம வீட்டுல உன் தொல்லை தாங்கலையாட்டு. ஆமா இப்ப போய் இந்த மூதேவி நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா பேச்சு பேசுறியா? அதுக்கு முன்னாடி அவளை என்ன ஏன் கட்டல்ல படுத்திருக்கேன்? எனக்கு தலையெழுத்தா? காலையில வெளியில போலான்னு இன்னைக்கு கல்யாண நாளாச்சு வெளியில போலான்னு கிளம்புனா மூதேவி தள்ளி வந்த அந்த மூதேவி உன் தங்கச்சி மூதேவி இருக்காளே மூதேவி மூலிக்கிட்டவ அப்படியே வந்து ஜங்குன்னு மூஞ்சிய கழுவாம அவ ஒரு ரூம்ல படுத்துக்க போறா, நம்ம ஒரு ரூம்ல படுத்துக்க போறோம். வாசல்ல வந்து இப்படி நிக்கிறா. அவ மூஞ்சில முழிச்சிட்டு போனா நான் போய் சாமி கும்பிட முடியுமா? பேச டைம் இல்ல. இங்க பாரு எல்லா வேலையும் முடிச்சு கிடிச்சு நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாளே போறாளா? புருஷங்கார போன் பண்ணி போறான் போறாளா? அதுவும் போக மாட்டேங்கிறா. எடுத்துட்டு போ. இந்த பூவுக்கும் இந்த ஒரு திராட்சை பழத்துக்கு நான் அலையறேனா? எடுத்துட்டு உள்ள போதே மாமா வரேன். என்னால முடியாது. நான் எடுத்துட்டு போய் வைடி. என்னால முடியாது. நான் சொல்றது கேளா? என்ன என்னால முடியாது. கூட எடுத்துட்டு பாறேன். எடுத்துட்டு போ வரேன். கூல் ஆவு. யோ மாமா போயிட்டு ஒரு பீரை போட்டு வந்தறேன். முதல்ல சனியனை போ சொல்லு. முதல்ல எப்படியாவது நான் அனுப்பிச்சறேன். நீ சொன்னா சண்டை வரும். நான் பக்குவமா என் தங்கச்சி கிட்ட சொல்லி எப்படியாவது அனுப்பிச்சறேன். போயிட்டு மாமா ஒரு கோட்டரை போட்டு வரேன். உள்ள போ. அந்த மீனை வறுத்து வை இத வந்தறேன். இங்க வாயா. வரேன். இங்க வா. வாங்கிட்டு வந்தறேன். ஐயோ நான் சொல்றது கேளு. இங்க வா. என்ன நான் சொல்றேன். இங்க வா. என்னன்னு சொல்லு. இங்க பாரு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தான். நானும் கோயிலுக்கு போலான்னு தான் கிளம்புனேன். உன் தங்கச்சி மூஞ்சில முழிச்சிட்டு போனா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. எப்படியாவது அனுப்பிச்சு விட்டு நான் சொல்றதை கேளு. எனக்கும் இன்னைக்கு உங்களோட சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆசையா தான். அதுக்காக செயின் அறுத்துறாது. ஐயோ செயின் அறுக்க மாட்டேன் மூதேவி. அதை ஏன் அறுக்க போறேன்? நான் எங்க அப்பா போட்ட செயின் தானே. இன்னும் உங்க அப்பா போட்ட மாதிரி சொல்ற. என்ன பண்ணுவே தெரியாது. உனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது இல்ல? நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கணும்னு தோணுதுல்ல? இன்னைக்கு நான் கறி மீன் எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன். ஆக்கி வச்சாச்சா? ஆமா நீ வருவேன்னு தெரிஞ்சுதான். இந்த ஆப்பிள் பழம் இருக்குல்ல, இந்த ஆப்பிள் பழத்தை நான் ஒரு கடி நீ ஒரு கடி நான் ஒரு கடி கொடுத்தா சரக்கு சைடிஷா இருக்கும். அலையாதையா கடிச்சு விளையாடலாம். லைட்டா போட்டுட்டு வந்து இங்க பாரியா நான் சொல்றத கேளியா? எப்படியாவது தலையில வச்சுக்க. நான் சொல்றத கேளு. தலையில வைக்காம இப்பயே நீ நான் சொல்றத கேளு. எப்படியாவது அந்த மூதேவியை துரத்தி விடுயா. ரொம்ப டிஸ்டர்ப். கவலைப்படாத. நீ சொல்லிட்டேல்ல கண்டிப்பா நம்ம அனுப்பிச்சிட்டு ஜாலியா இருக்கும். மாமா போய் போட்டு வந்துடுறேன். போட்டுட்டு வரதுலே இருக்காதயா. மூதேவி போட்டு வந்தா தூங்கிடுவேன். ஓ அப்படி ஒரு ஐடியா இருக்கா? ஆமாயா இப்பெல்லாம் முக்காவாசி ஆம்பளை செய்யறதே தானே. போட்டு வந்து தூங்கிடுறீங்க. அப்புறம் எங்க போடுறது? சரக்கு போட்டு வந்து அப்புறம் எதுக்குடா உனக்கு பொண்டாட்டி சரக்கு போடுற? சரி நீ ஒரு நாள் நான் ஃபுல்லா போடல, லைட்டா. என்ன லைட்டா? நீ லைட்டா மோந்து பார்த்தாலே மயங்கிருவியே. ஏய் லைட்டா உன் கூட சாப்பிடணும்னு ஆசை. என்ன லைட்? ஏன் நீனும் கொஞ்சம் லைட்டா போட்டு என்ன உன்ன மாதிரி குடியாரிச்சு நினைச்சியா? ஏன் நீ போட்டுட்டு பாரு. அதுக்கப்புறம் செம்மையா கேவலமா பேசாதையா. சரி நீ அதெல்லாம் எடுத்து வை. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க போற? நீ வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல அந்த கரகத்தை அனுப்பு. சரி வாடி பண்ண போ. அந்த முதல்ல அவன் மூதேவியை அனுப்பு. இங்க நின்னே பேசு. உள்ள எல்லாம் போகாத. இந்த மூதேவியை பேசி அனுப்பு. பத்மா சனியனு. ஓ பவுடர் அடிச்சு நல்லது கெட்டது பண்ணலாம் பார்த்தா வந்துருதுங்க மூதேவிங்க. போக மாட்டேங்குது.